சொல்லுவதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. உங்க பேர் என்ன? சோமு. உங்க தொழில் விளம்பர படம் எடுக்கிறது. உங்க தொழில் முறையில நீங்க நிறைய பெண்கள்கிட்ட பழகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு இல்லையா? ஆமா. அந்த மாதிரி வேலைக்கு வந்த சில மாடல் பெண்கள் கிட்ட நீங்க முறைகேடா பழகினதா உங்க மனைவி கண்டிச்சதுண்டா? கண்டிக்கலீங்க, கலாட்டா பண்ணா. இவரான விளம்பர படம் எடுக்கும்போது மாடல் பெண்கள் கிட்ட இப்படி நில்லு அப்படி சரின்னு சொல்றது எங்க தொழில சகஜம். ஒரு நாள் அந்த மாதிரி சில பெண்களை வச்சு விளம்பர படம் எடுக்கும்போது திடீர்னு பொண்டாட்டி வந்துட்டா. அவங்களை எல்லாம் பார்த்து இவ செருப்பால் அடிக்க போய் பெரிய அசிங்கமா போச்சு. நான் தாலி கட்டின பாவத்துக்காக இந்த மாதிரி கொடுமைகளை எவ்வளவோ அனுபவிச்சுட்டேன். யாரு யாரால கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்னு விசாரணைக்கு அப்புறம் கோர்ட்டார் முடிவு செய்வாங்க. மிஸ்டர் சோமு, கேலண்டர்லாம் கூட நீங்க போடுவீங்க போல இருக்க. இல்ல, யாராவது ஆர்டர் கொடுத்தா டிசைன் பண்ணி பிரிண்ட் போட்டு கொடுப்பேன். இந்த கேலண்டர் நான் தயார் பண்ணது. இதுல இருக்கிற பொண்ணு என் அண்ணி மாலா. போட்டோக்கள்லாம் ரொம்ப விரசமா இருக்கு. இதெல்லாம் எடுத்தது யாரு? நான் தான் எடுத்தேன். அண்ணன் பொண்டாட்டிய ரசிச்சு விதவிதமா அழகா பல கோணங்கள்ல போட்டோ எடுத்திருக்கீங்களே, இதுக்கு உங்க அண்ணனும் அண்ணியும் ஆட்சேபிக்கலையா? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். மிஸ்டர் செல்லப்பா வரம்பு மீறி போறார். கனம் கோத்தார் அவர்களே, யார் வரம்பு மீறி இருக்காங்கன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த மாதிரி முன்பின் தெரியாம மொட்டையா கேள்வி கேட்டா யாரா இருந்தாலும் சந்தேகம் வரும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் சில விஷயங்கள் சொல்ல விரும்புறேன். அந்த போட்டோல இருக்கிற மாலா இப்ப என் அண்ணி. எங்க அண்ணன் உங்களை கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே மாலா எனக்கு நல்லா தெரியும். ஆஸ் எ குட் ஃப்ரெண்ட். இந்த கேலண்டருக்கு ஆர்டர் வாங்கி தந்து நான் தொழில முன்னேற உதவி செஞ்சதும் அவங்கதான். நான் எடுத்த படங்களை எல்லாம் பார்த்துட்டு என் அண்ணன் மாலாவை கட்டிக்க விரும்பினார். நான் ஏற்பாடு பண்ணேன். தட்ஸ் ஆல். வேற என்னென்ன நீங்க ஏற்பாடு பண்ணுவீங்க? மிஸ்டர் லாயர், ஜாக்கிரதையா பேசுங்க. அசிங்கமான கேள்வி எல்லாம் கேட்டீங்க, கோர்ட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். மிஸ்டர் சோமு, பிஹேவ் யுவர்செல்ஃப். மிஸ்டர் செல்லப்பா, வழக்குக்கு தொடர்பில்லாத அனாவசியமான பர்சனல் கொஸ்டின்ஸ் தேவையில்லையே. சாரி யுவர் ஆனர். ஒரு அடிப்படை பண்பாடு இல்லாத முரட்டுத்தனமான சோமுவோட சுமதி ஏன் வாழ விரும்பலன்னு நிரூபிக்கதான் இந்த கேள்வியை கேட்டேன். தட்ஸ் ஆல். உங்க பேரு? எஸ் வேணுகோபால். எத்தனை பிள்ளைங்க? பாலு சோமுன்னு 2 பிள்ளைங்க. எத்தனை மனைவி? 2 மனைவிகள். முதல் மனைவி இறந்ததும் இவ சம்மதிச்சதால 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பேரு லட்சுமி. அவங்களுக்கு வயசு என்ன? 32. உங்க வயசு என்ன? 55. உங்க பிள்ளைங்க வயசு? பெரியவனுக்கு 26, அடுத்தவனுக்கு 24. தட்ஸ் ஆல். கனம் நீதிபதி அவர்களே, மிஸ்டர் வேணுகோபால் 2வது கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா வயசுக்கு வந்த தான் பிள்ளைங்களுக்கு முன்னால மிஸ்டர் வேணுகோபால் தான் இளம் மனைவியோட சரசமாடுறது சல்லாபம் பண்றதுமா இருந்திருக்கார். இத சுமதி கண்ணால பார்த்திருக்காங்க. இப்படிப்பட்ட அடிப்படை பண்பாடு இல்லாத குடும்பத்துல ஒழுக்கக்கேடு என்பது தவிர்க்க முடியாது. இத ஜாட மாடையா கண்டிச்ச சுமதிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. இந்த குடும்பத்துல மானமுள்ள பண்புள்ள ஒரு பொண்ணு எப்படி குடும்பம் நடத்த முடியும்? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். வேணுகோபால் என்ன தப்பு செஞ்சாரு? செல்லப்பா ஏதோ தானே நேர்ல பார்த்த மாதிரி அவருடைய யூகங்களை சொல்றது தவறு. சுமதி நேர்ல பார்த்ததாகவோ சொன்னதாகவோ இவர் சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? சுமதியை விசாரிக்கும் போது அதை பத்தி பேசலாம். நெக்ஸ்ட். உங்க பேர் என்ன? என்னமாமா இப்படி கேக்குறீங்க? நான் தான் மணி, நைனா வீட்டுல வேலை பாக்குறேன். ஷட் அப். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வயசு என்ன? 19. சுமதி உங்களுக்கு தெரியுமா? சுமதி உங்க பொண்ணு தானே? இன்னும் விஷயம், சுமதி சோமு அண்ணன் பொண்டாட்டி. ஒரு நாள் வீட்டுல யாரும் இல்லாதப்ப நீங்க சுமதி கிட்ட தகாத முறையில பேசினது உண்டா? ஐயோ, நான் ஒரு தப்பும் பண்ணலீங்க. சரி, என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுங்க. அது ஒரு நாள் வீட்டுல எல்லாரும் வெளியே போயிருந்தாங்க. அண்ணி தனியா இருந்தாங்க, நானும் தனியா இருந்தேன். எனக்கு போர் அடிச்சுது. வரீங்களா விளையாடலாமான்னு கூப்பிட்டேன். உடனே அண்ணி கோபமா பலார்னு அரைஞ்சிட்டாங்க. என்னங்க உங்க குடும்பத்துல எல்லாரும் உங்கள மாதிரி அடிக்கிறாங்க. சரி, நீங்க போலாம். இவரான சுமதி வீட்டு மருமக. மணி ஒரு வேலைக்கார பையன். வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல ஒரு பொண்ண ஒரு வேலைக்கார விளையாடவான்னு கூப்பிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அடிக்காம என்ன செய்வாங்க? அவங்க மணியை கண்டிக்காது மட்டுமல்ல, அவனை ஏன் அரைஞ்சேன்னு சுமதியை தான் துன்புறுத்தி இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில
வேற வழி தெரியாம தான் சுமதி விவாகரத்து கேட்டிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மிஸ்டர் பாலு, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? பேங்க் ஆஃப் மேஜர் அண்ணா நகர். என்ன போஸ்ட்ல? மேனேஜர். இப்ப வேலையில இருக்கீங்களா? ஆமா. நீங்க வேலையில இல்ல, சஸ்பென்ஷன்ல இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். எஸ். என்ன காரணம்? ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன தகராறு, அவ்வளவுதான். அது என்ன தகராறு? ஆபீஸ்ல ஒரு கிளர்க் என்ன பத்தி தப்பா பேசிட்டான், அதை அடிச்சிட்டேன். என்ன பேசினா? இட்ஸ் none of your business. இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்றேன். மை லார்ட், இவங்களுடைய ஒழுங்கின வெளியில தெரிஞ்சு போச்சு. ஊரெல்லாம் கேலி பேசினாங்க. அதே மாதிரி இவருடைய பேங்க்ல வேலை பார்க்கிற ஒரு கிளார்க் மிஸ்டர் பாலுவோட மனைவிக்கும் பாலுவோட தம்பிக்கும் சிநேகிதம்னு தான் கேள்விப்பட்டதை நண்பர்கள்ட்ட பேசியிருக்காரு. அதை கேட்ட பாலு அந்த கிளார்க்க கண்டபடி அடிச்சிட்டார். அதனால இவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு விசாரணை நடக்குது. இவர் சஸ்பென்ஷன்ல இருக்கார். அதுக்கான ஆதாரம் பாலுவுக்கு பேங்க் அனுப்பிச்ச நோட்டீஸ். அதை நான் ஏற்கனவே கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மை லார்ட், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நேரடியா உங்ககிட்ட சொல்லிடுறேன். இவரோட அப்ரோச் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கப்புறமும் என் மேல சந்தேகமா இருந்தா இவர் என்ன கேள்வி கேட்கட்டும். ஓகே, சொல்லுமா. இந்த கேஸை சுத்த அபத்தமானதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். நானும் சோமுவும் நல்ல நண்பர்களா பழகுறதுல என்ன கேவலம் இருக்கு? ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்களா இருக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? சுமத்திய சோமுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கும் என் கணவருக்கும் தான் அறிமுகம். என் கணவர் தான் சுமத்திய சோமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதுக்காக சுமதிக்கும் என் கணவருக்கும் தொடர்பு இருக்கிறதா கதை கட்டி விடுறதா? நல்லவளா நடக்கத்தான் எனக்கு தெரியும். கண்ணுக்கு நல்லவளா நடிக்க எனக்கு தெரியாது. நானும் சோமும் நண்பர்களா பழகிறத எப்ப சுமதி தவறான கண்ணோட்டத்தோட பாக்குறான்னு தெரிஞ்சதோ அப்போல இருந்து நான் சோமுவோட பேசுறத பழகிறத மேக்சிமம் கம்மி பண்ணிட்டேன். ஒரு பொண்ணோட அனாவசியமான சந்தேகத்தினால கலகலப்பா இருந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு களை இழந்து போயிடுச்சு. இதுதான் என்னோட அபிப்பிராயம். மிஸ்டர் செல்லப்பா, நீங்க வேற ஏதாவது கேட்கணுமா? தேவையில்லை. அவங்க என்னதான் பூசி மொழிகி பேசினாலும் சோமு கூட நெருங்கிய பழக்கம் உண்டுங்கிறத ஒத்துக்கிட்டாங்கல்ல, அது போதும். இந்த வழக்கில் இருதரப்பு விவாதங்களையும் கேட்ட பிறகு சோமுவும் சுமதியும் பிரிந்து வாழ்வதுதான் நியாயம் என்று எனக்கு தோன்றவில்லை. சேர்ந்து வாழுங்கள் என்று கட்டாயப்படுத்துவது அவர்களுடைய மனதை புண்படுத்தி பிளவு மேலும் பெரிதாக காரணமாக அமையும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தற்காலிகமாக அவர்கள் ஒரு வருடம் பிரிந்திருக்கும்படி தீர்ப்பளிக்கிறேன். நிரந்தர தீர்ப்பை ஒரு வருடத்திற்கு பிறகு அவருடைய மனமாற்றத்தை தெரிந்து கொண்ட பின் வழங்கலாம் என முடிவு செய்கிறேன். குழந்தைகள் கீதா, சித்ரா இருவரும் தந்தையுடன் இருப்பதா அல்லது தாயுடன் வசிப்பதா என்பதை நாளை குழந்தைகள் விசாரித்த பின் முடிவு செய்யலாம். குழந்தைகள் கீதா, சித்ரா இருவரையும் நாளை கோர்ட்டில் ஆஜர் செய்ய வேண்டுமாறு உத்தரவிடு. நான் சொல்லி கொடுக்கிற மாதிரியே நீங்க 2 பேரும் சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தருவேன். சரி தாத்தா. ஆமா, யார் எங்களை கேள்வி கேட்க வராங்க? டீச்சரா? டீச்சர் இல்ல, வக்கீல். என்ன மாதிரி கருப்பு கோட்டு போட்டிருப்பாரு. நானும் உங்க கூட தான் இருப்பேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. சரி தாத்தா. முதல்ல நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லணும். நீ சொல்லு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. எங்க நீ சொல்லு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. அப்புறம் உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க. அதான் எங்களுக்கே தெரியுமே. சொல்லுங்க. மை நேம் இஸ் கீதா. மை நேம் இஸ் சித்ரா. அப்புறம் என்ன கேட்பாங்க? உங்களுக்கு அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமான்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? எங்களுக்கு அம்மாவை தான் பிடிக்கும், அப்பாவை பிடிக்காதுன்னு சொல்லணும். சொல்லுங்கம்மா. எனக்கு அப்பாவை பிடிக்கும். ஆமா தாத்தா, எனக்கும் அப்பாவை தான் பிடிக்கும். நான் சொல்றபடிதான் கேட்கணும். அப்பாவை பிடிக்காதுன்னு சொல்லணும். என்ன தாத்தா, நீங்க தானே உண்மை பேச சொன்னீங்க, இப்ப பொய்யே பேச சொல்றீங்களே. என்னங்க, உங்க கோர்ட்டு கேஸ் விசாரணை இதெல்லாம் குழந்தைங்கிட்ட வேண்டாங்க. பாவம், அதுங்களுக்கு என்ன தெரியும்? விவரம் முடியாம பேசாத. ஜட்ஜு குழந்தைகளை விசாரிக்கணும்னு சொல்லிட்டாரு. இந்த கேஸ் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் இவங்க கையில தான் இருக்கு. கீதா, சித்ரா, நீங்க சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உங்க அப்பன் ஒரு குடிகாரன், அயோக்கியன். நான் சொல்றபடி கேட்டாதான் நீங்க உங்க அம்மா கூட இருக்கலாம். இல்லைன்னா நீங்க உங்க அம்மா பார்க்கவே முடியாது. உங்களை ஜெயில போட்டுருவாங்க. ஏன் தாத்தா ஜெயில போடுறாங்க? நான் சொல்றபடி சொன்னா உங்களை ஜெயில போட மாட்டாங்க. அம்மா கூட நீங்க சந்தோஷமா இருக்கலாம். சரி தாத்தா, நீங்க சொல்றபடி செய்றோம். கீதா, சித்ரா, கீதா, சித்ரா. இது பாருங்க, தாத்தா அங்க இருக்காரு, பயப்படாம போங்க. இந்த பக்கமா போகணும்.
அந்த கூண்டுல போய் நில்லுங்க. சித்ரா, இதுதான் ஜெயிலா? தெரியலடி. ஜூல சிங்கத்தை வச்சிருப்பாங்களே, அந்த கூண்டு மாதிரி இல்ல? ஆமாண்டி. கோர்ட்ல அனாவசியமா பேசக்கூடாது. கூண்டுல ஏறி நில்லுங்க. மிஸ்டர் செல்லப்பா, அதுங்க கூண்ட பார்த்து பயப்படுதுங்க போல இருக்கு. குழந்தைகள் தானே, நோ ஃபார்மாலிட்டிஸ். நானே கீழே வரேன். கம் 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 வாங்க. மாடியோ ஓகே. இங்க உட்காருங்க. உங்க பேர் என்ன? ஐய, முதல் கேள்வியை தப்பா கேக்குறீங்களே. பேர் எப்படி கேட்கணும்? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. அப்படிதான் சொன்னோம். தாத்தா சொல்லிருக்காரே. என்ன மிஸ்டர் செல்லப்பா, வீட்லயே ட்ரைனிங்கா? ப்ரொசீஜர். இந்த பாருங்க, வீட்டுல என்ன சொல்லி கொடுத்திருந்தாலும் அதை மறந்துருங்க. இப்ப நான் கேட்கறதுக்கு தைரியமா பதில் சொல்லுங்க. உங்க பேர் என்ன? கீதா. என் பேரு சித்ரா. என்ன படிக்கிறீங்க? யூகேஜி. நானும் யூகேஜி தான். வெரி குட். நான் உனக்கு கேட்கட்டமா? நீங்க யார், வக்கீலா? இல்ல, ஜட்ஜ். அது வந்து தாத்தா மாதிரி. ஆமா, ஏன் கேக்குறீங்க? உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரிஞ்சுக்கட்டா. அதான் சொல்லிட்டார்லடி, தாத்தானே கூப்பிடுவோம். சரியா தாத்தா? தேவைதான் எனக்கு. இந்த பாருங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்குமா இல்ல சிவாஜி பிடிக்குமா? எங்களுக்கு ஜெயலலிதா தான் பிடிக்கும். ரெண்டு ரெட்டா வாழுங்க. வேற ரூட்ல போறீங்க, அதை விடுங்க. நான் சொல்ல கேளுங்க. சாக்லேட் பிடிக்குமா ஐஸ்கிரீம் பிடிக்குமா? எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். ஆனா சாக்லேட் சாப்பிட்டா அம்மா உதைப்பாங்க, பல்லு கெட்டுடுமா. இது பாருங்க, ஐஸ்கிரீம் சாக்லேட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி எடுத்து வாயில நல்லா கொப்பளிங்க. வாயில பல்லு அப்புறம் கெடவே கெடாது. யுவர் ஆனர், இது கோர்ட்டு. தெரியும் சார், உங்களுக்கு எனக்கு தான் இது கோர்ட்டு, குழந்தைகளுக்கு இல்ல. இத பாருங்க, இப்ப நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். அதுக்கு நல்லா சரியா பதில் சொல்லணும். ஓகே? உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? பயப்படாம சொல்லுங்கம்மா. அப்பா பிடிக்கும்னு சொன்னா நீங்க ஜெயில போட்டுடுவீங்களா? சே, உங்களுக்கு அப்பா பிடிக்கும்னா அப்பா கிட்ட போங்க, அம்மா பிடிக்கும்னா அம்மா கிட்ட போங்க. தட்ஸ் ஆல். உங்க இஷ்டம். தைரியமா சொல்லி, இந்த தாத்தா ரொம்ப நல்லவரு. எனக்கு அப்பாவை தான் பிடிக்கும். எனக்கும் அப்பாவை தான் பிடிக்கும். தாத்தா, எங்களை எங்க அப்பா கூடயே அனுப்பி வைங்க. ஆமாம் தாத்தா, நானும் அப்பா கூடயே போறேன். இந்த தாத்தா எனக்கு பிடிக்கவே இல்ல, எப்பவும் பொய்யதான் சொல்றாரு. அதெல்லாம் இனிமே உங்களை யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது. தைரியமா இருங்க. குழந்தைகளின் விருப்பப்படி குழந்தைகளை அப்பாவிடமே வளரும்படி உத்தரவிடுகிறேன். ஒரு பிரபலமான சீனியர் லாயர் செல்லப்பா போன்றவர்கள் பிஞ்சு குழந்தைகளை கூட பொய் சொல்லும்படி தூண்டியதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த ஜட்ஜ் வேணும்னே அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டாரு. இதை நான் சும்மா விட போறதில்ல. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்த கேஸ ஜெயிக்கல என் பேர் செல்லப்பா இல்ல. என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா என் குழந்தைங்க என்கிட்ட வரணும். அவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. ஏன் குழந்தைங்க அவர் கூட அவர் வீட்டுல வளர்றது என்னால சகிச்சுக்கவே முடியாது. இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நீ பெத்த பிள்ளைங்க எனக்கு அம்மா இல்லைனாலும் பரவாயில்ல, அப்பா மட்டும் போதும்னு சொல்றாங்களே, இதுக்கப்புறம் உனக்கு புத்தி வரலையா? எத்தனையோ குடும்பங்கள்ல எத்தனையோ சண்டைகளை நான் பாத்திருக்கேன். அங்க எல்லாம் குழந்தைங்க எனக்கு அம்மா வேணும் தான் சொல்லுவோம். சுமதி பிள்ளைங்களை நல்லபடியா ஒழுக்கம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா, கண்டிச்சு வளர்த்தா. அது அந்த பிள்ளைங்களுக்கு புரியலங்கிறதுக்காக பிடிக்கலை ஆயிடுமா என்ன? அந்த ஜட்ஜு தான் வழங்காத்தனமா தீர்ப்பு சொன்னார்னா நீ அதான் நியாயங்கிற மாதிரி பேசுறிய. இப்போ சொல்றேன், அந்த ஜட்ஜு மனதாபமான உள்ளவரு. அவர் சொன்னதுதான் நியாயம். பார்வதி, என்னையே எடுத்து பேசுறதுக்கு துணிஞ்சிட்டியா? எதுக்கு பேசலீங்க? உண்மையை சொல்றேன். இத்தனை வருஷம் பேசாம இருந்தேன், இப்ப பேச வேண்டிய நேரம் வந்திருக்கு, பேசுறேன். பாவம், அந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும் போன்ல நிக்க வச்சு வாய் கூசாம கேள்வி கேட்டீங்களே. நம்ம குடும்பத்துல பொண்ணு எடுத்த ஒரே பாவத்தை தவிர அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? அப்போ அவங்க சரியில்ல நியாயம், நான் சொல்றது மட்டும் தப்பு. அப்படித்தானே? தப்புதாமா? தப்புதான். உன் புகுந்த வீட்டுல எல்லாரும் சோசியலா பழகுறாங்க. உன் புருஷன் அவங்க அண்ணன் பொண்டாட்டிய மாலான்னு கூப்பிடுறான்.
ரெண்டு பேரும் சிரிச்சு பேசுறாங்க, ஒன்னா பைக்ல போறாங்க. இதான் நான் சந்தேகத்துக்கு காரணம். ஏமா, உன் புருஷன் மாலா மேல ஆசைப்பட்டிருந்தா அவளையே கல்யாணம் பண்ணிருக்கலாமே. இல்ல அவங்க தப்பு செஞ்சாங்கிறதுக்கு அப்படி என்ன நீ பார்க்க கூடாத பாத்துட்ட? ரெண்டு பேரும் பெட்ல ஒன்னா படுத்திருந்தாங்கன்னு சொன்னதான் நீ நம்புவியா? அந்த மாதிரி நடக்கிறவங்களா இருந்தா நீ பாக்குற மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்கடி. நீ சொல்றது ஊர்ல உலகத்துல மத்தவங்களுக்கு பொருத்தமா இருக்கலாம், ஆனா அந்த குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களே சரியில்லையடி. அந்த வயசான மனுஷன் வேணுகோபால் இருக்கானே, சின்ன வயசுல 2வது முண்டாட்டி கட்டிக்கிட்டு வீட்டுல சின்ன பசங்க இருக்காங்கன்னு கூட பாக்காம கொஞ்சுறதும் குலாவுறதும், அதனாலதான் அவங்க எல்லாருக்குமே கூச்சமே இல்லாம போயிடுச்சு. சரி அதை விடு. நான் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு தம்பி சுத்துறானேன்னு அண்ணனுக்கே கோபம் வரலேடி. ஏன்னா அவருக்கு தான் பொண்டாட்டி மேல நம்பிக்கை இருந்தது, தான் சொந்த தம்பி மேலே நம்பிக்கை இருந்தது. நேகத்துக்கும் காமத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிருந்தது. ஏமா, ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சிரிச்சு பேசினா காமம், தொட்டா காமம், கொஞ்சனா காமம், ஒன்னா பைக்ல போனா காமம். உன் அகராதி இல்ல இது தவிர ரத்தமே இல்லையா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஒரு வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள, சில நேரங்கள்ல தான் பெட்ரூம்லன்னு பல ஆம்பளைங்க முடிவு பண்ணிடுறாங்க, உங்க அப்பா உட்பட. நீயும் அப்படி நினைக்கிற? என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. இத்தனை வருஷமா உங்க அப்பா என்னைக்காவது என்கிட்ட அன்பா நடந்திருக்காரா? கொஞ்சம் விளையாடி இருக்காரா? நீ, நான், உங்க அப்பா 3 பேரும் சேர்ந்து சினிமா, பீச், டிராமான்னு எங்கேயாவது போயிருக்குமா? சத்தம் போட்டு சிரிக்க கூட உரிமை இல்லாம வாழ்ந்தவடினா, கள்ளம் கபடம் இல்லாம கலகலப்பா பழகுற அந்த குடும்பத்தை பார்த்து உன்னால ஜீர்ணிக்க முடியல. இயல்பான பழக்க வழக்கம் ஏது, வக்கரமான சபலம் ஏதுன்னு உன்னால பிரிச்சு பார்க்க முடியல. இத பாருடி, தப்பு செய்யறதுக்கு திருட்டுத்தனம் மட்டும் இருந்தா போதும், தந்திரம் மட்டும் தெரிஞ்சா போதும். அந்தரங்க சுத்தியோட பழகுறவங்களுக்கு திருட்டுத்தனமும் இருக்காது, தந்திரமும் தெரியாத. அவங்கள இவ்வளவு கேவலப்படுத்திருக்காரு உங்க அப்பா. இவருக்கு 2வது சம்சாரம் இருக்கிறது உனக்கு தெரியுமா? அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது உனக்கு தெரியுமா? உங்க பொண்ணுக்கு உங்க மேல மரியாதை குறைய கூடாதுன்னு தான் இவ்வளவு நாளா மூடி மறைச்சு வச்சிருந்தேன். சுமதி, இப்பயாவது புரிஞ்சுதா எது திருட்டுத்தனமான வாழ்க்கை, எது கள்ளங்கபடம் இல்லாத வாழ்க்கைன்னு? இதுக்கப்புறமும் எந்த வழி நல்ல வழின்னு உனக்கு தெரியலன்னா அந்த கடவுள் தாமா அவனை காப்பாத்தணும்.